பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவை நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் உம்மை பாடினோம், உம்மை ஆராதித்தோம், கொடுத்தோம், ஜெபித்தோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை வாழ வைக்கிற, எங்களை ஆண்டவரை வாழ செய்கிற உம்முடைய நல் வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் மறுரூபத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை வழிநடத்தட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய நல்ல வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் நசரேனாகிய இயேசுவை நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 34வது வசனம் வரைக்கும் யாராகிலும் ஒருவர் சத்தமாய் மைக்கில் வாசிக்க கேட்போம். பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய். 6ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 34வது வசனம் வரைக்கும் நம்ம மைக்கில் வாசிக்க கேட்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுக்கு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பிரசங்கிக்கிறார். அவர் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுபாவத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று முதலாவது சொல்கிறார். இதை நம்ம 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 2வது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல்ல என்ன சொன்னார்? நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய மனதிலே ஆழமாக நிறுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நாம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தான் அல்ல. உலகத்தான் அல்லன்னா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க,
ஆனால் உலகத்தான் அல்ல, இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. அதனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, உலக மக்கள் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி நீங்கள் வாழ வேண்டாம். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். எங்கே? இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா, பரலோக ராஜ்யத்துக்குரிய குணாதிசயம், அந்த சுபாவம், அந்த கேரக்டர், அந்த பண்பு உங்களுக்கு எனக்கும் தேவை. அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்குரிய பண்பு என்ன அப்படின்றத கடந்த நாட்களில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றும் கூட இன்றைக்கு அநேகர் அவங்களுடைய சுபாவம் ராஜ்யத்துக்குரிய சுபாவமாக மாறாமல் இருக்கிறது. நம்முடைய சுபாவம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுபாவமாக என்ன செய்யப்படணும்? மாற வேண்டும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்றார். அப்போ நம்முடைய சுபாவம் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துக்குரிய சுபாவம், மனிதர்களுக்கே உரிய சுபாவம், பிசாசனுடைய சாயலை ஒத்த சுபாவம். ஆனால் என்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்துட்டோமோ அன்றைக்கு நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்குறார். அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, ராஜ்யத்தின் சுபாவத்தை பற்றி என்ன செய்கிறாரு? பேசுகிறார். முதல் காரியம். ரெண்டாவது அவர் என்ன சொன்னார்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய கண்கள் எப்பவும் எங்கே வைக்கப்பட்டிருக்கணும்? பரலோகத்தை நோக்கினதாக இருக்கணும். ஆண்டவர் மேல் தங்களுடைய கண்களை வைக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம ஆண்டவர் மேலே கண்ணை வைக்காம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேல் நம்முடைய கண்களை வைக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அவமானத்தை சந்திக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகள், பலவிதமான கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய கண்களை கடவுள் மேலே வைக்கிறதுக்கு பதிலாக மனிதர்கள் மேலே, பொருட்கள் மேலே வைக்கிறோம். மனிதனாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, பைபிள் சொல்லுது இதெல்லாம் மாயை, நிலைத்திராது. ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். நம்மளை விட்டு அது மறைந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் யார்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ அந்த மாறாத தேவன் மேலே நம்முடைய கண்களை எப்பொழுதும் பதித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். அவரு வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அப்பயும் அவருடைய கண் ஆண்டவர் மேலே தான் இருந்துச்சு. ஆண்டவர் மேலே இருந்ததுனால கர்த்தர் எந்த நாட்டில் ஆடு மேய்ச்சாரோ அதே நாட்டில் கர்த்தர் அவனை அரசனாக உயர்த்தினார். அப்பவும் அவர் கண் ஆண்டவரை மட்டுமே நோக்கி இருந்தது. அரண்மனை இருக்கு, பெரிய குடும்பம் இருக்கு, ஏராளமான இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, பராக்கிரமசாலிகள் அவர் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய கண்கள் இதில் மேலெல்லாம் அவர் வைக்கல. அவருடைய கண் எது மேலே தான் இருந்தது? ஆண்டவர் மேலே இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் மாறிடும், ஆனால் என் ஆண்டவர் மாறாதவர். ஹல்லேலூயா. என் கண்ணை நான் அவர் மேலே வைக்கும்போது, அதனால தான் அவர் எழுதுறார் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் எழுதுறாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தர் மேல் தன்னுடைய கண்ணை வைக்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும், அது சின்னவங்களோ வாலிபர்களோ பெரியவங்களோ நடுத்தர வயது உள்ளவங்களோ, வெட்கப்பட்டு போவது இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மேலே கண் வைக்கிறவர்கள், அவர் மேலே தங்களுடைய கண்களை நோக்கமாய் வைக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. அவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விடமாட்டார், தலை குனிந்து போக விடமாட்டார். நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், உன்னை கீழாகாமல் உன்னை மேலாக்குவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ரெண்டாவது ஆண்டவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் ஒரு நாளும் தங்களுடைய கண்களை மாயையான இந்த உலகத்தின் மேலே வைக்க மாட்டாங்க,
மாறாத தேவன் மேல வைப்பார்கள். அல்லேலூயா. மூணாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் உடையவர்களாக இருப்பார்கள், மறுரூபமாக்கப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க இந்த பூமியில் இயேசு அறியாத மக்கள் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க மாட்டாங்க, அவங்க என்றது மாதிரி அவங்க எண்ண மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார் அங்கே கூடியிருந்தவங்களை பார்த்து, நான் வந்து நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அதை அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்போ அங்க என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கணும்? மறுரூபமாக்கப்பட்ட மாற்றமடைந்த ஒரு சிந்தையாக, கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையாக. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை ரோமர்ல படிக்கிறோம், பிலிப்பியர்ல படிக்கிறோம். அங்கே என்ன படிக்கிறோம் பாருங்க, பிலிப்பியர்ல சொல்றார் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க கடவுது. படிங்களேன், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமே. அப்போ நம்முடைய சிந்தை, நம்ம என்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா மாறிட்டோமோ, உலக மக்கள் சிந்திக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்கணுமா? நமக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை போல நாம் என்ன பண்ணணுமா, சிந்திக்கணும். ரோமர் 8ல் என்ன படிக்கிறோம்? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்போ நம்முடைய சிந்தை மறுரூபமாகணும். ரோமர் 12:2 சொல்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான கடவுளுடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம், let your mind be transformed, உங்களுடைய மனம் மறுரூபமாகட்டும் என்று சொல்றார். மனம் என்ன செய்யணுமா? மனம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய பார்வை மாறுறது மட்டும் இல்லை, அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. எண்ணத்தில் எப்படி மாற்றம் வரணுன்றத 5ஆம் அதிகாரத்திலேருந்து சொன்னார். நம்ம படித்தோம் இல்லைங்களா? எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசிக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் எண்ணம் மாற்றம் அடையதில்லை இன்னொரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்? அன்றைக்கு இருந்தவர்கள் இந்த உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சே தவிர, நல்லா கவனிங்க, சேர்த்து வைக்கிறது ஆண்டவர் ஒரு நாள் தப்பு சொல்லலை. நல்ல பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்களா? ஆசையை சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆசையை, நல்ல பண்புகளை, நல்ல விஷயங்களை அவர்களுக்கு பொக்கிஷமாக என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அதை கர்த்தர் ஒரு நாள் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எனக்காக, தனக்காக அப்படின்னு ஒரு நாளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல், நன்மையை கூட பிறந்த சகோதரனுக்கு கூட பகிர்ந்து கொடுக்காம, இப்படி நாம் தனக்காக மட்டும் சேர்த்து வைக்கிறத தான் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சொன்னார் சேர்த்து வைங்கன்னு சொன்னார். இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தனக்காக மட்டும் சேர்த்து வைக்க ஆரம்பித்தாங்க. அதோடு நிறுத்தலை, தான் சகோதரனுக்கு சேர வேண்டிய பங்கை கூட அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதுவும் எனக்கு வேணும் பேராசையில் போயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் உங்கள் எண்ணத்தில் மாற்றம் வேணும். நீங்கள் உலகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை, பரலோகத்தில் உங்களை பொக்கிஷத்தை என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அங்கே துருவும் திருடர்களும் அதை அழிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்தது நம்முடைய பார்வையில் ஒரு மாற்றத்தை பற்றி பேசுகிறார். செல்வத்தை பார்க்கிற விஷயத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னார். அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணம் மறுரூபமாக்கப்பட்ட எண்ணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ நம்ம வாசிச்சோம். எண்ணம் மாற்றமடையும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணம், சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் நம்ம வசனத்தை பாதி புரிஞ்சுக்கிட்டு பாதி புரியாமல் விட்டுறதுனால தான் இன்னைக்கு நிறைய உபதேச கோளாறுகள், நிறைய பிரச்சனை, பின்மாற்றம், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல. என்னன்னா தேவனுடைய வார்த்தையை சரியாக நம்ம என்ன பண்ணல, விளங்கிக்க முடியலை.
விளங்கிக்காததுனால தான் நமக்குள்ள பெருமை மேட்டிமைகள் வந்துடுது. நம்ம செய்கிறது கரெக்டுன்னு நம்ம நினச்சிடறோம் பாருங்க. இல்லை இல்லை, நான் தான் ஏற்கனவே சொல்லுவேன், வேதத்தை அறிய அறிய நமக்குள்ள தாழ்மை உண்டாகும், நமக்குள்ள பொறுமை உண்டாகும், நமக்குள்ள சாந்தம் உண்டாகும், நமக்குள்ள தெய்வீக சுபாவம் உண்டாகும், நமக்குள்ள தேவனுடைய பண்புகள் உண்டாகும். சில பேர் வேதத்தை சில பேர் அறியறேன்னு சொல்லுவாங்க, அது பொய். அவங்க சரியா அறகுறையா அறியறதுனால அவங்களுக்குள்ள தாழ்மை பொறுமை வர்றதுக்கு பதிலாக என்ன வந்துடுது, எனக்கு எல்லாம் தெரியுன்ற பெருமை வந்துடுது. அது மட்டும் வரக்கூடாது. வேதத்தை நீங்கள் படிக்க 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 உங்களுக்குள்ள தாழ்மை உண்டாகும், தெய்வீக சுபாவங்கள் உண்டாகும், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும், தேவனை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளும் மற்றவங்களை பார்க்க மாட்டீங்க. மற்றவங்களை குறையா பார்க்குறவங்க அறகுறையான ஆட்கள். நான் சொல்லுவேன், அறகுறையான ஆட்கள், வேதத்தை அறகுறையாக பார்க்குற ஆட்கள். முழுமையாக வேதத்தை படிக்கும்போது நம்ம மற்றவர்களுடைய குறைய பார்க்க மாட்டோம், நம்மக்கிட்ட இருக்கிற குறைய பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை எப்படி சரி பண்ணுறது தான் பார்ப்போம். மற்றவனை சரி பண்ண, மற்றவன் கிட்ட, அவன்கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற, சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்புரை பார்க்கறது என்ன, உன் கண்ணில் என்ன இருக்குது, ஒரு பெரிய மரக்கட்டை இருக்குது. உன் கண்ணில் பெரிய மரக்கட்டை இருக்குது, அதை பார்க்காம உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சின்ன தூசி அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்றார். அப்போ நல்லா கவனிங்க, வேதத்தை அறிய அறிய நம்மளை பார்க்க ஆரம்பிப்போம். கடவுளை முதல்ல பார்த்து அவர் வழியாக நம்மை பார்ப்போம். நம்மளை சரி பண்ணுறதில் நம்ம சரியாக இருப்போம். மற்றவங்களை குறை சொல்கிறதோ மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கோ நாம் ஒரு நாள் இடம் கொடுக்கவே மாட்டோம். அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நம்முடைய எண்ணம் மாறணும், ரொம்ப முக்கியம். இந்த எண்ணம் மாறாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், தலைமுறை கூட கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ணம் மாறாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மறுரூபம். அதான் பவுல் சொல்கிறார், நம்ம மனம் மறுரூபம் ஆகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகுறீங்க, நம்ம வாழ்க்கை புதிதாகிறது, நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகிறது. அப்படி நம்ம எண்ணம் முதல்ல மாற்றம் அடையணும். அதுதான் எப்படி எண்ணம் எதிலெல்லாம் மாற்றம் அடையணும், எப்படி மாற்றம் அடையணுன்றதை ஆண்டவர் இங்கே சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24லேருந்து 34வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க கேட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. இங்கே நாம் எப்படி நம்முடைய எண்ணத்தில் மாற்றம் வரணுன்றதை இங்கே சரி தெளிவாக சொல்கிறார். அந்த 24வது வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்கே ஆண்டவர் இப்படி சொல்கிறார், வாசிக்கலாம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நல்லா கவனிங்க, இது ஊழியம் செய்யக்கூடாதுன்ற வார்த்தை வர்றதுனால நீங்கள் ஏதோ ஊழியக்காரருக்கு சொன்ன வார்த்தைன்னு நினைக்கக்கூடாது. அன்றைக்கு வேலை செய்கிறத பற்றி எழுதும்போது அன்னைக்கு பயன்படுத்தின தமிழ் வார்த்தை என்னென்னா ஊழியம் அப்படின்னு போட்டாங்க. அப்போ எதை சொல்கிறாரு அப்படின்னா, 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. இதை எந்த கண்ணோட்டத்தில் இந்த வசனத்தை சொல்கிறாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. அந்த நாட்களில் எஜமான் அடிமை அப்படின்னு இருந்தாங்க. யூதர்களுக்குள்ளே அந்த பழக்கம் இருந்துச்சு. எஜமான் இருப்பார், அவங்க வீட்டில் சம்பளம் இல்லாமல் தலைமுறைக்கு அடிமையாக இருந்து வேலை செய்கிற மக்கள் என்ன பண்ணாங்க, குடும்பங்களில் இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த அந்த யூத மக்கள், இஸ்ரேல் தேசம், யூதா தேசம், எகிப்து மற்றும் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் அந்த பழக்கம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு யோசேப்பு எகிப்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போத்திபாருடைய வீட்டில் இவர் என்னவா இருந்தார், அடிமையாக வேலை பார்த்தார். போத்திபார் இந்த யோசேப்புக்கு எஜமான், யோசேப்பு ஒரு அடிமை. அவங்க கடைசி வரைக்கும் அங்கேயே அடிமையாக இருந்து வேலை செய்யணும். எஜமான் நினச்சி அவங்கள சரி நீ போயிரு விடுதலை ஆக்கிடுறேன் அப்படின்னா அவங்க விடுதலை ஆவாங்க, இல்லைன்னா கிடையாது. இப்போ இந்த கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, மறுபடியும் வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் கூடாது. ஒரு அடிமை ஒரு எஜமான் கீழே இருந்து தான் அவனால் என்ன பண்ண முடியும். ஒரு எஜமான் வீட்டில் இருந்து
அந்த எஜமான் வீட்டில் இருந்து தான் அவனால் என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். ஒரே நேரத்தில் 2 எஜமானுடைய வீட்டில் அடிமை இருந்து என்ன பண்ண முடியாது, சொல்லுங்கம்மா, என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது. அப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், தப்பாக புரிஞ்சிக்கூடாது. ஒரு ஆள் 2 வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லலை, அதை பற்றி இங்கே சொல்லலை. ஒரு ஆள் 2 வேலை, சில பேர் பாருங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பால்வாடியில், அது அங்கன்வாடியில் ஆசிரியராக இருக்கிறாங்க, அங்கன்வாடி டீச்சர். பைக்குக்கு பெட்ரோல் போட்டால் ஈவினிங்கில் இந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்கில் பெட்ரோல் பங்க்கில் என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குறாங்க, பெட்ரோல் பிடிக்கிற வேலை பார்க்குறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சும்மா இல்லாமல் அந்த சகோதரி காலையில் அங்கன்வாடியில் டீச்சராக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங்கில் என்ன பண்ணுறாங்க, பார்ட் டைம் இன்னொரு ஜாப் செய்கிறாங்க. நல்லது தான், நல்ல வருமானம் தான். அப்போது 2 வேலை செய்கிறாங்க, சிலர் 3 வேலை செய்கிறாங்க. இன்னும் வெளிநாடுகளில் படிக்க போகிற பிள்ளைங்க தங்களுடைய படிப்புக்காக என்ன செய்கிறாங்க, 2-3 இடங்களில் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் படிப்பாங்க, மதியானத்துக்கு மேலே அப்புறம் தொடர்ந்து 2-3 இடத்துல என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. நல்லது தான், படிக்கும்போதே வேலை செய்கிறது பழக்கம் ஒரு நல்ல பழக்கம், நல்ல காரியம் தான், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அனுபவங்கள் வரும். ஆக இங்கே ஆண்டவர் 2 வேலை செய்கிறத பற்றி சொல்லலை, 2 எஜமான் கீழே இருந்து சேவை செய்கிறத பற்றி பேசுகிறார். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த வசனத்தை தப்பாக அர்த்தம் சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் ஒரு அடிமை 2 எஜமானுடைய வீட்டில் இருக்க முடியுமா, 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ இங்கே எஜமான்னு யாரை சொல்கிறார், 2 பேரை எஜமானா முன்னாடி வைக்கிறார். ஒன்று, கடவுள் நமக்கு என்னவா இருக்கிறாரு, எஜமானா இருக்கிறார். சில பேருக்கு இந்த உலகத்தில் மெட்டீரியலிசம், பொருள், செல்வம், இது பணம், இது சில பேருக்கு எதுவாக இருக்குது, எஜமானா இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சிலருக்கு கடவுளாக இருக்கிறாரு, சில பேருக்கு காசே தான் கடவுளாக இருக்கிறார், பொருள் தான் அவங்களுக்கு என்னவா இருக்கு, கடவுளாக இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிலருக்கு தேவன் கடவுள், ஒரு சிலருக்கு பணம் பொருள், எப்போவுமே அதை தான் யோசிப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு என்னது, கடவுள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு ஒருத்தன் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கடவுளுக்கும் ஒருத்தன் சேவை செஞ்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் பணம் பொருளுக்கும் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது. கடவுளுக்கு ஈக்குவலாக பணம் பொருள் வரவும் முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கடவுளுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் சொத்தோ பணமோ பொருளோ வர முடியாது. ஆமே. அப்போ கடவுள் தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு நம்ம ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அன்னைக்கு இருந்தவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் கடவுளையும் தேடுவேன், அதே நேரத்தில் எனக்கு அதிகமாக பணம் பொருள் இதையும் நான் தேடுவேன் அப்படின்னு அன்றைக்கி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய எண்ணத்தை மாற்றுறார், இவங்களுடைய எண்ணத்தை மாற்றுறார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. கடவுளுக்கும் அதே நேரத்தில் பணத்துக்கும் செல்வத்திற்கும் ஒருவன் என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது. ஏன்? அப்படி அவன் சேவை செஞ்சான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஒருத்தனை நேசிப்பான், ஒருத்தனை நேசிப்பான், இன்னொருத்தனை என்ன பண்ணிடுவான், பகைப்பான். ஒன்று அவன் கடவுளுக்கு சேவை செய்வான், கடவுளுக்கு சேவை செய்தா இருந்தா பணம் பொருள் அவன் வெறுக்கிறவனாக இருப்பான். இல்லை பணம் பொருளை நேசிக்கிறவனாக இருந்தா அவன் யாரை வெறுக்கிறவனாக இருப்பான், கடவுளை வெறுக்கிறவனாக இருப்பான். ஒரே நேரத்தில் அவன் கடவுளையும் நேசிச்சு பணத்தையும் நேசிக்க ஒருத்தனால் என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது. அடுத்தது சொல்றாரு, ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஒருவேளை கடவுளை பிடிச்சிக்கிட்டு பணத்தை அசட்டை பண்ணுவான், அல்லது பணத்தை பிடிச்சிக்கிட்டு கடவுளை என்ன பண்ணிடுவான், அசட்டை பண்ணுவான். நல்லா கவனிங்க, 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று சிநேகித்தல், பற்றி கொள்ளுதல், பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு பகைத்தல், அசட்டை பண்ணுதல். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய. மனசில் நல்லா பதிச்சுக்கணும், இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் கடவுளையும் நான் தேடிக்கிட்டு அதே நேரத்தில் பொன் பொருள் காரியங்களையும் என் மனசை செலுத்திக்கிட்டு அது மேலேயே 24 மணி நேரம் யோசிச்சுக்கிட்டு என்னால் இருக்கவே முடியாது. ஒன்று நான் கடவுளை தேடினா மற்றது எனக்கு பெருசாக தெரியாது, அல்லது மற்றவையே தேடினா கடவுள் எனக்கு பெருசாக
தெரிய மாட்டார். அப்போ நாம் யாரை தேடணும் அப்படின்றத கீழே சொல்கிறார், பின்னாடி சொல்கிறார், 33ஆம் வசனத்தில் சொல்கிறார். அது அப்புறம் பார்ப்போம் நம்ம. அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய மனம் மாற்றம் அடையணும். அப்போ நம்ம மனம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறன்னா 2 எஜமானுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்கு எஜமானாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு எஜமான் யார்? பணமா, பொருளா, செல்வமா, மனிதர்களா? யார் நமக்கு எஜமான்? நமக்கு எஜமான் யார்? கடவுள் நமக்கு எஜமானா இருக்கிறாரா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு எஜமானா இருக்கிறாரா அப்படின்னு நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்திக்கணும். அவர் நமக்கு எஜமானா இருந்தால் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவரை பிரியப்படுத்த நம்ம நினைப்போம். ஆனால் அவரை நம்ம கீழ்ப்படியாமல், அவரை பிரியப்படுத்தாமல், அவருக்கு பிரியமானதை செய்யாமல் நம்ம இருக்கிறோன்னா நாம் யார், நமக்கு யார் எஜமான் இல்லை? ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் ஆண்டவரை நினைக்கிறேன், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு யார் எஜமானா இருக்கிறா? ஆண்டவர் எஜமானா இருக்கிறார். நான் இதெல்லாம் செய்யலை அப்படின்னா, மற்ற காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் என்னவா இல்லை? எஜமானா இல்லை. ரொம்ப கஷ்டம். நமக்கு யார் எஜமானா இருக்கணும்? ஆண்டவர் எஜமானா இருக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு எஜமானா இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க ஆண்டவர் இப்படி சொல்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு உங்களுக்கு எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று. அங்கதான் நீங்க தெளிவா படிக்கணும். மறுபடியும் படிங்க. எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். போதும். பரலோகத்தில் நமக்கு யார் இருக்கிறா? பரலோகத்தில் யார் இருக்கிறாங்க? பரலோகத்தில் யார் இருக்கா சொல்லுங்க? நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் இருக்கிறார். ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு? நம் அனைவருக்கும் எஜமானா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லுது ஆண்டவர் நமக்கு யாரு? எஜமானா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் மல்கியா 1:6 படிங்க. கண்ணம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் எஜமானன். ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்றாரு? நான் எஜமானன். கேட்டுட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு எஜமானா இருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்போ நம்ம ஆண்டவருக்கு கணம் கொடுக்கல, ஆண்டவருக்கு நம்ம பயப்படல, நம்ம மனம் போன போக்குல நம்ம மனசும் மாமிசம் விரும்பின மாதிரி நம்ம வாழுறோம் அப்படின்னா நாம சொல்லாம சொல்றோம், ஆண்டவர் எனக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, என்ன கிடையாது? எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. நமக்கு ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபேசியருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, பரலோகத்திலே நமக்கு எஜமானர் இருக்கிறார், அவர்களிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் எஜமானா இருக்கிறார். அவர் நம்ம எஜமானர். இங்கே ஆண்டவர் சொல்றார், நான் எஜமானனானால், if I am the master, where is my honor? என்னுடைய கணம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே
அப்போ நம்ம முதல்ல நம்ம எஜமான் யாருன்னு நம்ம சரியாக விளங்கிட்டோம் அப்படின்னா இந்த குழப்பமே நமக்கு வராது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற, சேவை செய்கிற சூழ்நிலை நமக்கு வரவே வராது. அப்போ நம்ம என்ன விளங்கிக்கணும்? இந்த உலகத்தில் எனக்கு எஜமான் யாரு? சொல்லுங்கம்மா, யாரு? ஐயா சொல்லுங்க, யாரு நமக்கு எஜமான்? யாரு? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நமக்கு எஜமானா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எஜமானா இருக்கிறார். அவர் எஜமானா இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும்? அந்த 24ஆம் வசனத்தில் 2 விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஒன்று, அவரை நாம் நேசிக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அவர் நம்முடைய எஜமானா இருக்கிறதுனால நம்ம எஜமான என்ன பண்ணணும்? முதல்ல நேசிக்கணும். நேசிக்கணும். என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. நாம் ஒரு நாள் ஆண்டவரை அசட்டை பண்ணக்கூடாது. அவர் நம்முடைய எஜமான். அவர் கேட்பார், நான் எஜமானாச்சே, என்ன 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 எனக்கு பயப்படும் பயம், என்ன கணம் எங்கே? நம்ம அவர் அசட்டை பண்ணிடக்கூடாது. அவரை அசட்டை பண்ணிட்டோம்னா அவருக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்க்கை அசட்டை பண்ணப்பட்டுரும். யோசிச்சு பாருங்க. நம்ம அவரை அசட்டை பண்ணிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை அசட்டை பண்ணப்படும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவர் நம்முடைய எஜமானா இருக்கிறாரு. அந்த எஜமான நம்ம நேசிக்கணும். அந்த எஜமான நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நேசிக்கணும். எத்தனை பேர் நீங்கள் அந்த எஜமான நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த எஜமான நேசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அந்த எஜமான நேசிக்கிறீங்க? ஃபாதர் அழகா அந்த பாடலை பாடுவார். கீஸில் யாராவது ஒருத்தர் வாங்களேன். அருமையான ஒரு பாடல். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. சேர்ந்து பாடலாம் அந்த பாடலை. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எஜமானா இருக்கிறார். அவர் நம்முடைய எஜமானா இருப்பாரானால் நீங்களும் நானும் அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமே, அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த பாடலை நம்ம என்னால் இணைந்து பாடுவோம். எஜமானனே 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 என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியா என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே.
ஆண்டவர் நம்முடைய எஜமானன். அல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் அடிமைகளை மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற மாதிரி விற்பாங்க. காய்கறி விற்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அடிமைகளை, அதுக்குன்னே அடிமை மார்க்கெட் இருக்கும். அங்கே போய் செல்வந்தர்கள் போய் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு போய் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற திடகாத்திரமாக இருக்கிற அடிமைகளை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. வந்து வீட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்க காலாகாலமும் அவங்க அந்த வீட்டில் இருந்து வேலை பார்ப்பாங்க. விலை கொடுத்து வாங்குவாங்க. கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் தன்னையே கொடுத்து நம்மை அவருடையவர்களாய் மாற்றி, ஆமென். மற்ற உலகத்தில் இருந்த எஜமானுக்கும் இவர்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவர்கள்லாம் அவருக்கு அடிமையாக வாழணும்னு அவங்க அடிமைகளை வாங்கினாங்க. ஆனால் இவரோ நாம் விடுதலை அடையும்படியாக நம்மை அவரை கொடுத்து வாங்கினார். அல்லேலூயா. இந்த எஜமான் வித்தியாசமான எஜமான். இந்த எஜமானை நீங்களும் நானும் நேசிக்கணும். இந்த எஜமானை என்ன பண்ணணும், நம்ம நேசிக்கணும். நேசிக்கிறதுனா எப்படி? தினந்தோறும் காலையிலேருந்து ஆண்டவரே ஐ லவ் யூ லார்ட், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் வாயில் சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் அதோடு நின்றக்கூடாது. அதோட அப்படி வாயில் சொல்கிறது தான் நேசிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறதுனா எப்படி அப்படின்றத நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறார். 1 யோவான் அங்கே எப்படி சொல்கிறார், ஆண்டவர் அன்பு கூறுறதுனா என்ன, நேசிக்கிறதுனா என்ன பாருங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அப்போ ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், எஜமானே உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னா, எஜமானே உம்மை நேசிக்கிறேன்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா? என்ன பண்ணணும்? வசனத்தை படித்து சொல்லுங்களேன். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அவர் சொல்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றது இல்லை. கர்த்தாவே எஜமானே உம்மை நேசிக்கிறேன்றது. எஜமானை நேசிக்கிறதுனா என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எஜமானை நேசிக்கிறது என்னங்க? எஜமானை நேசிக்கிறது என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். எனக்கு எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கை கொள்ள நான் விரும்புகிறேன், உம்முடைய வசனத்தின்படி வாழ்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம விருப்பத்தின்படி வாழதான் நினைக்கிறோம், இல்லை மற்றவங்க விருப்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிறோம், இல்லை உலகம் சொல்கிற மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம், உலகம் நமக்கு காமிச்சு கொடுக்குற மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய கற்பனைகளின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு என்னைக்காவது நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? அப்போ நம்ம கற்பனைகளின்படி நம்ம நடந்தாதான் நம்ம யாரை நேசிக்கிறோன்னு அர்த்தம், யார் மேலே அன்பாக இருக்கிறோன்னு அர்த்தம், கர்த்தர் மேலே அன்பாக இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் நமக்கு எஜமானா இருக்கிறார். நீங்களும் நான் அவரை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். நேசிக்கிறதுனா என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் விலக மாட்டேன்ப்பா, உம்முடைய கற்பனைகளின்படி நான் நடப்பா. ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை எனக்கு, சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. அல்லேலூயா. முதல் இந்த வசனத்தை நான் படிக்கும் போது என் மனசில் நினச்சேன், இதை ஒரு பெரிய ஃப்ரேமாக பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கணும்னு. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் பரதேசியாய் தங்குகிற வீடு. எவ்வளோ செலவு பண்ணி, கோடி கணக்கில் செலவு பண்ணி வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டில் நம்ம எப்படி தான் தங்க போகிறோம்? சொல்லுங்கள், எப்படி தங்க போகிறோம்? பரதேசினா என்ன சொல்லுங்கள்? பரதேசினா என்ன? நிறைய முறை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பரதேசினா என்ன? சில பேருக்கு அது கட்ட வார்த்தை. பரதேசினா என்னது? ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது அர்த்தம். பரதேசி என்றால் பிரயாணின்னு அர்த்தம். பரதேசினா என்ன? பிரயாணி. நம்ம கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருந்துட்டு நம்முடைய சொந்த மெய் ஊருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? போக போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற இடம் 60 வருஷமோ 80 வருஷமோ பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமோ, சில பேர் அதையும் தாண்டி 100 110 இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் 80 70 தாண்டினாவே அந்த மீதி இருக்கிற வருஷம்லாம் என்னது? வருத்தமும் சஞ்சலமும். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம போட முடியாது.
அவங்களா வந்து எப்போ போகுதுன்னு மாட்டி விடுவாங்க. நம்ம விருப்பமானதை சாப்பிட முடியாது. கொடுக்குறத என்ன பண்ணோம், கம்முன்னு வாங்கி சாப்பிட்டுக்கணும். இல்லைன்னா அதுவுமே என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், அதுக்கு 70க்கு மேலே போயிட்டீங்கன்னா வருத்தம், சஞ்சலம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற காலம் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளோடு இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது, நம்ம பரதேசிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். we are just a traveler, that's all. நம்ம நேரம் வந்த உடனே நம்ம பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்க போகிறோம். ஆமென். நமக்கு எப்போ அழைப்பு வந்த உடனே கிளம்பி பெட்டி படிக்கலாம் கிளம்பிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம சவதரித்து நம்ம வாழ்நாள் முழுவதும் ஓடி 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 சம்பாதிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் விட்டுட்டு கொடுத்துட்டு கம்முன்னு வெறுங்கையாய் என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவ்வளோ பெரிய ராஜா அரண்மனையெல்லாம் கட்டி ஆண்டவருக்காக பல செல்வங்களை சேர்த்து வச்சவர் சொல்கிறாரு, நான் பரதேசியாய் தங்குற வீட்டில் எனக்கு செல்வமாக இருந்தது, பாடல்களாக இருந்தது, மியூசிக்காக இருந்தது, உங்கள் வார்த்தை மட்டும்தான்ப்பா என் கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளணும், இந்த வசனத்தின்படி நடக்கணும், இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதை தான் கர்த்தரை எதிர்பார்க்குறார். அல்லேலூயா, ஆமே. கர்த்தர் அதை எதிர்பார்க்குறார். அப்போ தேவனிடத்தில் நம்ம ஆண்டவர் நமக்கு எஜமானா இருக்கிறார். அந்த எஜமானை நம்ம நேசிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம், பொன், பொருள் அதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான பலனை கடவுள் கொடுக்குறார். சம்பாதிங்க, அது உங்கள் பிள்ளைகளுக்காக வச்சுட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நாளும் அது உங்களுக்கு எஜமானா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. கடவுள் எஜமானா இருந்தால் இந்த பணம், பொருள், செல்வம்லாம் உங்களுக்கு வேலைக்காரா இருந்து சேவை செய்யும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. கடவுள் எஜமானா இருந்தால் உங்களுக்கு எது வேலைக்காரா இருக்கும், உங்களுக்கு எனக்கு எது வேலைக்காரா இருக்கும்? பணம் நமக்கு வேலையாக இருக்கணும், சொல்கிறத வேலையை செய்யும். செல்வம் நமக்கு வேலைக்காரா இருக்கும், சொல்கிற வேலையை செய்யும். ஆனால் என்னைக்கு பணம், பொருள், பொக்கிஷம் நமக்கு எஜமானா மாறுதோ அது சொல்கிறத நம்ம செய்கிற மாதிரி ஆயிடும். நம்ம அதுக்கு என்ன ஆயிடுவோம், நம்ம அதுக்கு வேலைக்காரர் ஆயிடுவோம். அது சொல்கிறத நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், செய்வோம். அது சொல்கிறத சில பேர் கேட்கறதுனால தான் சிறைச்சாலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்து போனாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு எஜமானா இருக்கணும், ஆனால் அது அவங்களுக்கு என்னவா மாறிடுச்சு. அப்போ நமக்கு எஜமான் யாரு? ஆண்டவர். ஆண்டவர் எஜமானா இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு வேலைக்காரமாக இருந்து நமக்கு வேண்டிய வேலையை அது செய்யும். அல்லேலூயா. அது நமக்கு வீட்டை கட்டுற வேலையை பார்த்துக்கும், அது நமக்கு தேவைகளை சந்திக்கும், பிள்ளைங்க படிப்பு காரியம், திருமண காரியங்கள் அது சந்திக்கும். கர்த்தர் அதை வச்சு, கடவுள் அதை ஒரு வேலைக்காரரை வச்சு கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணுவார், செய்வார். ஆனால் நமக்கு யார் எஜமானா இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு எஜமானா இருக்கணும். அப்போ அவர் எஜமானா இருக்கனால முதல்ல வேதம் சொல்லுது, அவரை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்றார். எப்படி நேசிக்கணும் தெரியுங்களா? சும்மா நேசிக்கிறது இல்லை, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றது சும்மா இல்லை, நல்லா இருக்கும்போது கை கொள்றது இல்லை. அங்க நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, ரோமர் 8:35 வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், எழுதியிருக்கிறபடி நேர்ந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளணும்? என்ன வந்தாலும், பவுல் சொல்றார் பாருங்க, என்ன வந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்றத நான் நிறுத்தவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்றத நான் நிறுத்த மாட்டேன். ஆண்டவரை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். ஆண்டவரை நேசிப்பேன். அவருடைய பிரமாணங்களை நான் கை கொள்வேன். நீ எத்தனை கிறிஸ்தவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கடவுளை விட்டுறான். கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கணும், மாப்பிள்ளை கிடைக்கணும், கடவுளை விட்டுறான்.
நரகத்தை சூஸ் பண்ணுறான். இல்லை, கர்த்தர் என்ன வந்தாலும் கர்த்தரை உறுதியாக பிடிச்சா உனக்கானதை கர்த்தர் சிறப்பாக தருவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு வேலைக்காக கடவுளை மறுதளிச்சிடுறான். கொஞ்ச காலம் செய்கிற வேலைக்காக கடவுளை மறுதளிச்சிடுறான். கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. நீ கடவுளை நம்புனா உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் உன்னை வாழ வைக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன வந்தாலும் கர்த்தர் மேலே அன்புள்ளவங்களாக இருக்கணும். எந்த காரியத்துக்காகவும் ஆண்டவரை விட்டு நம்முடைய எஜமானை விட்டு நம்ம போயிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நீங்களும் நானும் அன்பு கூறுகிறதுல உண்மையாக இருக்கணும். ஆமென். அவரிடத்துல அன்பு கூறுறதுல நம்ம எப்படி இருக்கணுங்க? உண்மையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, எஜமான் அவர் நம்முடைய எஜமானாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அவரை பற்றி கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? அந்த வசனத்தில் நம்ம படித்தோம் இல்லையா? ஒருவனை அவன் நேசித்து ஒருவனை பற்றி கொள்வான். பற்றி கொள்ளுதல், அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுதல், அவரை பற்றி கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எஜமானா இருந்தால் அவரை நம்ம உறுதியாக கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? உறுதியாக பற்றி கொள்ளணும். எனக்கு இந்த உன்னத பாட்டில் ஒரு வேத வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அங்கே சூலமத்தி சொல்கிறாங்க, உன்னத பாட்டு என்பது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் கணவன் மனைவி கிட்ட பேசுறது, மனைவி கணவன்கிட்ட பேசுறது. இதை தான் நம்ம உன்னத பாட்டில் படிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிக்கும்போது என்ன கண்ணோட்டத்தில் படிக்கணும்னா, இது கணவன் மனைவி ரெண்டு பேர் அன்பின் நிமித்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற அன்புனால ஒருத்தர் பார்த்து பேசுகிற வார்த்தை. இதை ஆண்டவருக்கும் சபையாகிய மனவாட்டிக்கும் ஒரு உரையாடல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலையும் அதை என்ன பண்ணணும், பார்க்கணும். வேற மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடரல் வரும். அப்போ இது வேதம் இந்த புஸ்தகம் எதுக்கு கடவுள் பைபிளில் வச்சிருக்கிறாருன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவிகிட்ட எவ்வளோ அன்பாக பேசணும், ஒரு மனைவி கணவன்கிட்ட அன்பாக பேசணும் அப்படின்றத போடு. இன்றைக்கி அது கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஏன் குடும்பங்களில் பிரச்சனை, ஏன் இன்றைக்கி போராட்டம், ஏன் இன்றைக்கி கஷ்டம், ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? இவங்க கணவன் மனைவின்றதை இவங்க என்ன பண்ணுறாங்க, மறந்துறாங்க. திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் வளர்ந்தாலும் கூட, அவங்களுக்கே திருமணம் பண்ணி வச்சாலும் கூட, சாகிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேர் யார் தான்? ஒரு கணவன் மனைவி தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறக்கூடாது. அதுதான் கர்த்தரை விரும்புகிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். அப்போ கணவன் மனைவி எப்படி ஒருத்தர் பார்த்து பேசுவாங்க, எப்படி அவங்க மேலே அன்பை பரிமாறுவாங்க, அதை தான் இங்கே பார்க்குறோம். இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட இன்றைக்கி பிரிவினை, அன்பு இல்லை, சமாதானம் இல்லைன்னா, அன்பாக பேசுகிறதே இல்லை. ஒருவருக்கு ஒருவர் அன்பாக பேசினாவே பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை என்ன பண்ணிடலாம், வச்சிடலாம். பேசுகிறதே கிடையாது பாருங்கள். யாராவது ஒருத்தர் அன்பாக பேச வந்தாலும் இன்னொருத்தர் என்ன ஆயிடுறது தெரியுங்களா, வல்லுன்றது. எது வல்லுன்னு சொல்லும்? நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள், புசுன்னு இருக்கும். உங்களுக்கு சே இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு கையை மேலே தொடலான்னு போவீங்க. அது என்ன பண்ணும் உங்களை? என்னங்க சிரிக்கிறீங்க, கிட்ட அழகாக இருக்கேன்னு இப்போ சும்மா அப்படி போய் போனால் என்ன பண்ணோம்? கடிக்காதுங்க. அதுக்கு முன்னாடி அது அடுத்தது, கடிக்கிறது அடுத்தது வல்லணும் பாருங்க. அப்போ அந்த அது மேலே இருந்த அந்த நல்ல அபிப்பிராயமே என்ன ஆயிடுது, போயிடுது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் எப்படிங்க? கல்யாணம் ஆனவங்கள சொன்னேன், கல்யாணம் ஆனவங்க பக்கத்தில் நீங்கள் எப்படிங்க? அப்போது நல்லா கவனிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், அன்பாக பேசணும். சரி, எதுக்காக இதை சொன்னேன்? உன்னத பாட்டு ஒரு கணவன் ஒரு மனைவியின் இடத்துல எப்படி அன்பாக அவங்க கான்வர்சேஷன், உரையாடல் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த அம்மா கணவனை பார்த்து சொல்லுவாங்க, நேசரே அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? நேசரே அப்படின்வாங்க. அவர் என்ன சொல்லாரு? பிரியமே. என்னைக்காவது உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி கூப்பிட்டுருக்கிறாரா பிரியமேன்னு?
ப்ராப்ளமேன்னு வேணால் கூப்பிட்ருப்பாரு, பிரியமேன்னு கூப்பிட்ருக்க மாட்டார். நீங்கள் என்னையாவது அவரை பார்த்து நேசரேன்னு கூப்பிட்ருக்கீங்களா? கூப்பிட்ருக்க மாட்டீங்க. வேறு எதையாவது சொல்லி கூப்பிட்ருப்பீங்க. பாருங்கள் என்ன அன்பாக அவங்க கூப்பிட்றாங்க பாருங்கள். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லா தானே இருக்கும். அப்போ ஏன் நம்ம குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைன்னா, எடுத்த உடனே அந்த கணவன் மனைவியுடைய அன்பு, அந்த அந்த பரஸ்பரம் உரையாடல் அன்பாக இருக்க மாட்டேங்குது. அதுதான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. இந்த அன்பாக பேசுகிறவங்க குடும்பத்தில் பாருங்களேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப அழகாக சால்வ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப மெச்சூரிட்டியாக, முதிர்ச்சியாக பிரச்சனைகளை கையாளுறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு கிருபை பாருங்கள். அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட குடும்பம், அப்படிப்பட்ட கணவன் மனைவிலாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அப்போது அந்த அன்பான உரையாடல் ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப அவசியம். கர்த்தர் எதிர்பார்க்குறார். ஏன்னா திருமணத்தை ஏற்படுத்தினவர் கடவுள் தான். இந்த மாதிரி நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்யாதனால எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கை, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் இஸ் கெட்டிங் ரூயின்ட். அது பாழாய் போய் கொண்டே இருக்குது. குடும்ப வாழ்க்கை என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? பாழா போகுது. அப்படி போக விடக்கூடாது. அதனால் இந்த உன்னத பாடு என்பது ஒரு கணவன் மனைவி பேசுறது, ஒரு ஒரு கடவுள் மணவாட்டியோட பேசுறது, மணவாட்டி மணவாளனோட பேசுறது, அதான் அது. அப்போ இந்த மணவாட்டி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உன்னத பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் 1ஆம் வசனத்துலேருந்தே படிங்களேன். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும், அதாவது சூலமத்தியா சொல்றா, வைஃப் சொல்றாங்க, ராத்திரி படுக்கையில் நான் எழுந்து பார்த்தா யாரை காணோம்? அவங்க வீட்டுக்காரை காணோம். கோச்சின் எங்கேயோ போயிட்டுக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு? கோச்சின் போயிட்டுக்கிறாரு. இந்த அம்மா அவரை திட்டிட்டு படுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். தூங்கும் போதே நிம்மதியாக தூங்கியிருக்காரு. படுக்கும்போதே என்ன பண்ணியிருக்கான்? எதையாவது ஆண்டவரே சொன்னார், கோபம் சூரியன் மறையிறதுக்குள்ளே என்ன பண்ணணுமா? தனிஞ்சிடணும். படுக்க போகும்போது எப்படி தூங்க போகணுமா? சமாதானமாக தூங்க போனோம். இந்த அம்மா திட்டினே தூங்க போயிருக்கும் பொழுது அவர் பார்த்தாரு, இங்கே படுக்கிறத விட எங்கேயாவது போயிடலான்னு நைட்டோட நைட்டு என்ன பண்ணிட்டாரு? காணோம். இந்த அம்மா நடுராத்திரி ஏந்து தேடுது, என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. அவர் கோச்சின் எங்கேயோ போயிட்டுக்கிறார். அடுத்தது, நான் எழுந்து நகரத்தின் வீதிகளில் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ரொம்ப கோபம் போல்து அவருக்கு. அதனால ரொம்ப தூரம் போயிட்டுக்கிறார். சரி, நகரத்தில் திரிகிற காவலர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவரை கேட்டேன். இந்த அம்மா தெருவில் போய் அங்கே கூர்க்கா நடந்துக்கிட்டு இருக்கிறார், வாட்ச்மேனுங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தெருவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்குறார், ஏங்க எங்கள் வீட்டுக்காரை பார்த்தீங்களா? அவங்க சார், நான் பார்க்கலாமா? ஏம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை நடந்து நேக்குது, நொயின்னு அவர் சண்டை போட்டினா பின்ன வீட்டில் இல்லாமல் வீட்டை விட்டு போகாமல் என்ன பண்ணுவார்? அவங்க திட்டி அனுப்பிடுறாங்க. அப்போ பாருங்களேன், அடுத்தது 4ஆம் வசனம், நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். நான் என் தாயின் வீட்டில். பாருங்க, இவர் எவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் பாருங்களேன். இவர் எவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் பாருங்க. இவர் கோச்சிக்கிட்டு வெளியே வந்தார், பாதி தூரம் தெரு மோன வரைக்கும் வந்தார். வந்த உடனே அவருக்கு யோசனை வந்துச்சு போகுது, நம்ம மனைவியே நமக்கு என்னதான் அடித்தாலும் பிடிச்சாலும் காலையில் அந்த அம்மா நமக்கு என்ன பண்ணி வச்சிருது? சமைச்சு வச்சிருது, நமக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருது. நம்ம கோச்சின்னு வேற எங்கே போனாலும் இந்த சௌகரியம் நமக்கு கிடைக்காது. அதனால் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசி முடிச்சுக்கலாம். ஏன்னா இதை விட்டுட்டு போனால் நமக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி சௌகரியம் அவர் மனம் திரும்பிட்டார். அதனால் அவர் பார்த்தாரு, வேணாம், கோபத்தை இங்கேயே முடிச்சிருவான். கோவப்பட்டால் கடைசியில் கஷ்டப்பட போகிறது யார்? நம்ம தான். அதனால் திருந்திடுவான், இங்கேயே உட்காந்துருவான். விடிஞ்ச பிறகு பொறுமையாக போய் மனைவி கொஞ்சம் சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு அவரும் நின்றுட்டார். என்ன ஒரு அற்புதமான குடும்பம் பாருங்கள். கோபம்தான், ஆனாலும் யோசிச்சு பார்க்குறாரு மனைவி செஞ்சதெல்லாம். சே,
நான் தான் கொஞ்சம் நம்மளை திட்டினாலும் கூட இவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்து இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாங்களே, வேறு யாரும் இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கோவத்தெல்லாம் கொஞ்சம் சுருட்டி வச்சுருவோம். நமக்கு நல்லது இல்லைன்னா நமக்கு கஷ்டமாயிரும்ன்ட்டு அவரும் போயிடலான்னு யோசித்தவர் அங்கேயே நின்ட்டார். வேணாம், கடவுள் நம்மளை நம்பி இதுதான் உனக்கு செட் ஆகும், இதை தவிர நீ வேறு எங்கேயும் உன்னால் இருக்க முடியாது, அதனால் நம்ம இங்கேயே இருந்துறது நல்லதுன்னு பாதியிலே நின்ட்டார். அப்புறம் நல்ல வேலை அவரை நின்னது நல்லதாக போச்சு. இந்த அம்மா தேடிட்டு வீட்டுக்காரர் என்ன பண்ணியாச்சு பாருங்கள். என்ன ஒரு அற்புதமான குடும்பம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற வாழ்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். போய் கண்டுபிடிச்சிச்சு. இதுக்கு அப்புறம் சொல்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்களேன், படிங்களேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இப்போ ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சமாதானம் ஆயிட்டு இப்போ இந்த அம்மா அவங்க வீட்டுக்காரை பிடிச்சிட்டு கை கோத்துன்னு நடக்கிறாங்க. அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ரெண்டு பேரும் நடந்து வர்றாங்க, கை கோத்துக்கிட்டு நடந்து வர்றாங்க. வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த அம்மா சொல்லுது, அவரை விடாமல் பற்றி கொண்டேன். கையை தட்டி கத்தரை சோதனம் பண்ணுங்களேன். அவரை விடாமல் பற்றி கொண்டேன், அவரை விடாமல் பற்றி கொண்டேன். அந்த அவங்க பிடிச்சிருக்கிற அந்த பிடி, அந்த கை கோத்து இருக்கிறது அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவரை பற்றி கொண்டிருக்கிற அனுபவம் தன்னுடைய நேசர் மேல இந்த மனைவி வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறது. அல்லேலூயா. ஒரு அன்பான வார்த்தை, அன்பான பார்வை, அன்பான தொடுதல், அன்பான ஒரு கையை ஒரு ஷேக் பண்றது அவர்களை அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த ஆத்தும நேசரை அந்த மனைவி கரத்தை பிடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வருகிற வரைக்கும் விடாமல் பற்றி கொண்டான். அன்பானவர்களே, இதை படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நான் ஆண்டவருடைய மனவாட்டியாக இருக்கிறேன், அவர் என்னுடைய எஜமானாய் மணவாளனாய் இருக்கிறார். நான் அவருடைய கையை விடாம பற்றி கொள்வேன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நான் எனக்காக கர்த்தர் வச்சிருக்கிற வீட்டை நான் பத்திரமா போய் சேருவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நம்முடைய கரம் அவரை பற்றி கொள்ளுமானால், நம்முடைய கை அவரை விடாமல் பிடித்திருக்குமானால், கர்த்தர் நம்மை நம்முடைய பரம வாசஸ்தலத்திற்கு பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எஜமானானால் நம்முடைய கரம் அவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். இந்த பற்றி கொள்றவங்க, இந்த பற்றி கொள்ளுகிற அனுபவம் எதை காட்டுது அப்படின்னா, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் போதும். அப்போ பற்றி கொள்ளுதல் என்பது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, நான் கர்த்தர் மேல, என் எஜமான் மேல 100% நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எஜமான் மேல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறார். தன் சொந்த ஜீவனையே விலைக்கிரயமாய் கொடுத்து, சொந்த இரத்தத்தையே விலைக்கிரயமாய் கொடுத்து என்னை அவருக்கு சொந்தமாக வாங்கியிருக்கிறார். அவருக்கு சொந்தமாக வாங்கப்பட்ட என்ன, எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் என்னை அவர் விடமாட்டார். நல்லா கவனிங்க. ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். ஆபிரகாமுன் ஒரு எஜமான், அவருடைய வீட்டில் ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த எஜமான் வெளியே போயிட்டு இருந்தார். சத்துரு வந்து ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்த எல்லாரையும், அவங்க வேலைக்காரங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். அப்போ இந்த எஜமான் என்ன பண்ணாரு? போனா போது இன்னும் ஒரு 10 வேலைக்காரங்களை வாங்கிக்கலாம் அப்படி சொன்னாரா? இல்லை, யுத்தத்துக்கு போனார். போய் சத்ருவோடு யுத்தம் பண்ணி அவர்களை திரும்பவும் கொண்டு வந்தார். அப்ப நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆபிரகாமே தன்னுடைய வேலைக்காரருக்காக யுத்தம் பண்ணுவாரானால்,
தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கின நம்முடைய எஜமான் நமக்கு ஒண்ணுன்னா சும்மா இருப்பாரா பிரதர்? நமக்கு ஒண்ணுன்னா அவர் வேடிக்கை பார்ப்பாரா? நமக்காக அவர் இறங்கி வருவார். நமக்காக அவர் இறங்கி அற்புதத்தை செய்வார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவருக்கு நமக்கு நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய எஜமானை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். என்ன வந்தாலும் யோபு பக்தன் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் தெரியுமா? என் எஜமான் யாருன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹூ இஸ் மை மாஸ்டர். எனக்கு என்னுடைய எஜமான் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் கைவிடாதவர், அவர் எனக்கு துணை நிற்கிறவர், எனக்காக யுத்தங்களை நடத்துகிறவர். அவர் வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். அல்லேலூயா. என் தேவைகளை சந்திக்கிறார், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் என் எஜமான். அந்த எஜமான நான் உறுதியா பற்றி கொள்ளணும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். 100% அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். ஒரு நிமிஷம் முதல் நீங்க பாடுறத பார்த்தா அம்மா உன் நம்பிக்கையே வேணாமான்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு போகுது. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்த, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா இப்படியா பிரதர் பாடுறது? நல்ல கையை தட்டி உற்சாகமா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அந்த நம்பிக்கையோட கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்த சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100% உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செஞ்சிடுங்க. மனிதர்கள் முன்பா தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்றதுனா என்னங்க? பற்றி கொள்றதுனா அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறது. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்களை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன தர்றாராம்? பூரண சமாதானம். பூரண சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சமாதானம்? பர்ஃபெக்ட் பீஸ். அரைக்குறையான சமாதானம் கிடையாது, பூரண சமாதானம். ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 14:27 சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது பூரணமான பர்ஃபெக்ட் பீஸ் அவரை நமக்கு தர்றாரு. ரெண்டாவது அவர் சொல்றாரு, உன்னை நான் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவரை பற்றி கொள்ளும்போது, அவர் எஜமானாக அவரை வைத்து அவரை பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி காக்கிறாரா? சங்கீதக்காரன் சொல்றாரு, காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை உறங்காமல் தூங்காமல் உன்னையே என்னை அவர் காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மேல் விழிப்பாய் இருந்து நம்மை காக்கிறார். ஆபத்து, வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள் அணுகாதபடி நம்மை காக்கிறார். பிசாசினுடைய கையில் இருந்து காப்பாற்றும்படி அவர் நம்மை காக்கிறார். நமக்கு துணையாக இருக்கும்படி அவர் நம்மை காக்கிறார். அப்போ நம்ம அவரை பற்றி கொள்ளும்போது, எஜமானனை நம்ம பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை பூரண சமாதானத்துக்குள்ள நடத்துறாரு, நம்மை காக்கிறார். இன்னும் 2 வசனத்தை வாசி நான் முடிக்க போறேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 56:6 நம்ம படிக்கும்போது அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 56:6, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். அடுத்த வசனம் சொல்லுது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். போதும் போதும் போதும். முதல்ல சொன்னாரு, என்னை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு நான் பூரண சமாதானத்தை கொடுப்பேன். ரெண்டாவது சொன்னாரு, என்னை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் காப்பேன். மூணாவது சொல்றாரு, என்னை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பற்றி கொள்ளுகிறவர்களை, என்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னா செய்வார். ஆண்டவர் மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியினால நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் நம்மளை மகிழ பண்ணுவார். ஆனால் நம்ம சில நேரம் எவ்வளவுதான் மகிழ்ச்சி கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதே கிடையாது. மகிழ்ச்சி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? வேணும்னே துக்கத்தை வர வைக்கிறது. வேணும்னே என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட ஆசாமிகளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவரே மகிழ்ச்சி கொடுத்தாலும் மகிழ்ச்சியே வரவே. கர்த்தர் கொடுக்குற மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும், அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, என்னை உறுதியாக பற்றி கொள்கிறவர்களுக்கு நான் அவர்களை மகிழ பண்ணுவேன்றார். ஆண்டவர் மகிழ பண்ணும்போது நம்ம மகிழணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை சந்தோஷமாக வைக்கும்போது அவருக்குள்ள களி ஊறணும், சந்தோஷப்படணும். நம்ம ஆட்கள் சில பேர் வேணும்னே துக்கத்தை வர வைக்கிறது, சில பேர் வேணும்னே அழுகையை வர வைக்கிறது, வேணும்னே கோபத்தை உண்டாக்குறது. இந்த மாதிரி இருந்தால் சாகிற வரைக்கும் உனக்கு என்ன வராது? மகிழ்ச்சி வராது. கர்த்தர் நம்மளை மகிழ்வு பண்ணுவார். ஏன்னா பிரசங்கி சொல்கிறாரு, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அழறதுக்குன்னு ஒரு காலம் வச்சுக்கிறார். அழ வேண்டிய காலத்தில் அழுதுலாம், அப்போ அழுதுக்கலாம். கர்த்தர் மகிழ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுங்க? மகிழ்ச்சியாக இருக்கு. மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள். சொல்லுங்கம்மா. ஜெயிலில் இருந்து லெட்டர் எழுதுறார் பிலிப்பியருக்கு. என்ன சொன்னார் பவுல்? சந்தோஷமா இருங்கப்பா. நானே பிரச்சனையில் இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் சந்தோஷமா இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் நீங்கள் ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்கிறேன்? எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பிரச்சனைகளை மாற்றுகிற பெரிய ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அதை நினைத்து சந்தோஷப்படு. பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனையை மாற்றுகிற ஆண்டவர் கூட இருக்கிறார், அதை நினைத்து சந்தோஷப்படு. அதனால தான் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று. மறுபடியும் சந்தோஷமா இருப்பதே, மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பேர். நாபுகுக்கு சொல்றாரு, எது இருக்கோ இல்லையோ, ஆட்டு மந்தையில ஆடு இல்லாம போனாலும், மாட்டு மந்தையில மாடு இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள், என் தேவனுக்குள் கலிகூறுவேன் சொல்லிட்டு சொல்றாரு. அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் நிச்சயமா என் கால மான்களின் கால்களை போல் ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுவார். ஒண்ணுமே இல்லை, ஆனா சொல்றாரு பாருங்களேன், கடவுள் என் கால மான் கால் போல ஆக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம்.
அப்போ கர்த்தரை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை நான் நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுகிறார். அப்போ யாரை பற்றி கொள்ளணும் சொல்லுங்கம்மா? யாரை பற்றி கொள்ளணும்? யாரை பற்றி கொள்ளணும்? நம்முடைய எஜமானாகிய ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அவரே நம்முடைய எஜமான். இந்த உலகத்தில் இருக்கிற பொன், பொருள், செல்வம், பணம், வேலை, இதெல்லாம் நமக்கு வேலைக்காரங்க. இதெல்லாம் எஜமான் கிடையாது. நம்ம சொன்னால் அது வேலை செய்யணும், அவ்வளோதான். ஆனால் நமக்கு எஜமான் யாரு? இதையெல்லாம் நமக்கு தருகிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எஜமானாக இருக்கிறார். இந்த ஒரு எண்ணத்தோட, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு எஜமான் யாரு? நமக்கு எஜமான் யாரு? ஆண்டவர். எஜமான் யாரு? ஆண்டவர். அந்த எஜமான நான் நேசிக்கணும். அந்த எஜமான நான் பற்றி கொள்ளணும். நான் பற்றி கொண்டா எனக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு, என்னை பாதுகாக்கிறாரு, என்னை மகிழ பண்ணுகிறார். அல்லேலூயா. எதை பற்றி கொள்ளக்கூடாது அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். யோனாவின் புஸ்தகம் 2:8 நம்ம வாசிக்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 2:8. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப நம்ம எஜமானாகிய ஆண்டவரை பற்றி கொள்ளணுமே தவிர, அவரை தவிர்த்து இருக்கிற எல்லா பொய்யான மாயையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணக்கூடாது? பற்றி கொள்ளக்கூடாது. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்களேன். என்ன பண்ணக்கூடாது? பொய்யான மாயையை பற்றி கொள்ளக்கூடாது. அப்படி பற்றி கொண்டா என்ன நடக்கும்? நமக்கு வர்ற கிருபைய நம்மளே வேஸ்ட் பண்ணிடுறோம், நம்மளே போக்கடிச்சிடுறோம். அப்ப பொய்யான மாயை பற்றக்கூடாது, பற்றி கொள்ளக்கூடாது. யாரை பற்றி கொள்ளணும்? நம்முடைய எஜமான் ஆகிய ஆண்டவரை பற்றி கொள்ளணும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடலாம்.